மாவட்ட மற்றும் கிழமை நீதிமன்ற தேர்வுகள் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ரிசல்ட் எப்போ வரும் தெரிஞ்சுக்கிறதுக்காக நம்ம அஃபிஷியலாக அதிகாரப்பூர்வமாக தெரிஞ்சுக்கிறதுக்கு அவங்களோட ரெக்யூர்மெண்ட் செல்லோட கான்டாக்ட் நம்பர் இருக்கான்னு சொல்லி நம்மக்கிட்ட கேட்குறீங்க. அதை பற்றி எல்லாத்துக்கும் பொதுவாக ஒரு வீடியோ பப்ளிஷ் பண்ணிடுவோமே அப்படின்ற மாதிரி வீடியோ போட்டு உங்களுக்கு வந்து இன்ஃபார்ம் பண்ணுறேன். ஆக்சுவலாக நமக்கு வந்து அஃபிஷியலாக கொடுத்ததில் பார்த்தீங்கன்னா கொடுத்த டாக்குமெண்ட்டில், அதாவது இன்ஸ்ட்ரக்ஷன் டாக்குமெண்ட்டில் பார்த்தீங்கன்னா மெயில் ஐடியும் அண்டு கான்டாக்ட் நம்பருமே கொடுத்துருக்காங்க. பட் அது எதுக்கும் பார்த்தீங்கன்னா அப்ளிகேண்ட் வந்து அதாவது அப்ளை பண்ணும்போது அந்த விண்ணப்பதாரர் அப்ளை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதில் வந்து கைட்லைன்ஸையோ இல்லை டவுட் இருந்தாலோ அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்காக, டவுட் இருந்தால் அதை பற்றி கிளாரிஃபிகேஷன் தெரிஞ்சுக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா மெட்ராஸ் ஹைகோர்ட் சென்டர் நம்பர் கொடுத்துருக்காங்க, இல்லாட்டி மெயில் ஐடியும் கொடுத்துருக்காங்க. அப்படி கால் பண்ணி கேட்குறவங்க கூட கால் பண்ணி மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 5:45 பார்த்தீங்கன்னா கான்டாக்ட் பண்ணி பேசிக்கலாம் சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுக்கு மட்டும் அந்த கான்டாக்ட் நம்பர் அப்படின்றது கொடுத்துருக்காங்க. மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் ரிட்டன் எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும், இல்லாட்டி ப்ராக்டிக்கல் எக்ஸாம் ரிசல்ட் எப்போ வரும், இல்லாட்டி இன்டர்வியூக்கான மொத்தம் டோட்டல் ரிசல்ட் எப்போ வரும், அப்படி ரிசல்ட் எப்போ பப்ளிஷ் ஆகும், எந்த டேட்டில் ரிசல்ட் பப்ளிஷ் ஆகும் அப்படி மென்ஷன் பண்ணி அந்த மாதிரி அது காமன் கொஸ்டின் தான். அந்த மாதிரி காமன் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா நீங்கள் கேட்டிங்கன்னா அதை வந்து நாங்கள் கன்சிடர் பண்ணிக்கிற மாட்டோம் அப்படின்றது தெளிவாக பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரக்ஷனில், அதாவது உங்களுக்கு எக்ஸாம் அப்போ இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா அதே தெளிவாக சொல்லிட்டாங்க. இன்கேஸ் அப்படி ஒரு வேளை இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி பேசினாலும் என்ன சொல்லுவாங்கன்னா அதுக்கான ப்ராசஸ் வந்து போயிட்டு தான் இருக்குது, வெப்சைட்டை செக் பண்ணிட்டே வாங்க, வெப்சைட்டில் வந்து நான் அப்டேட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி முடிச்சிருவாங்க. ஸோ அது நமக்கே தெரியுமே, வெப்சைட்டில் தான் அப்டேட் பண்ணுவாங்க. அது இருந்தாலும் வெப்சைட் பார்த்தா நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம், அது நமக்கே தெரியுமே, அஃபிஷியல் வெப்சைட் நம்ம தெரிஞ்சுக்கிடுவோம், நமக்கே தெரியுமே. பட் அப்படி தான் அவங்க சொல்லுவாங்க. நமக்கு பார்த்தீங்கன்னா அவங்க மூலமாக என்ன தகவல் தேவைப்படும்னா நமக்கு இந்த மந்த்துக்குள்ள ரிசல்ட் வருமா, இல்லை அடுத்த மந்த்து போகுமா, இல்லாட்டி அடுத்த இயர் ஸ்டார்டிங்கில் அது ரிசல்ட் வருமா, எப்போ ரிசல்ட் வரும், எந்த மந்தில் வரும். ஸோ அதை கூட அவங்க சொன்னால் பரவாயில்லை. பட் அந்த அப்டேட் அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் இன்வால்வ் பண்ணி கேட்கும் போது பார்த்தீங்கன்னா ஒரு சில அட்டன் பண்ணுறதை பொறுத்து, அந்த பர்சனை பொறுத்து, அந்த பர்சன் வந்து அட்டன் பண்ணுறது அவங்க தன்மையை பொறுத்து அவங்க பேசுவாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்குது. பட் இருந்தாலும் இதை பற்றி ஒரு கிளாரிஃபிகேஷன், இந்த எதுக்காக இந்த கான்டாக்ட் நம்பரை பற்றி கேட்டிங்க. ஸோ அதனால் இதுதான் விஷயம் அப்படின்றதுக்கு வந்து ஒரு காமனாக நிறைய கால் பண்ணிக்கிறனால ஒரு வீடியோ போட்டு சொல்லி இந்த வீடியோ இந்த மாதிரி நான் பப்ளிஷ் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ.